Hi friends, welcome to Chennai Food. இன்னைக்கு நாம சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு கீழே இருக்கிற subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வீடியோ போடும் பொழுதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்ளும் வகையில் நிறைய ரெசிபிஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. சேனைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்காக நான் 250 கிராம் அளவுக்கு சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். சேனைக்கிழங்கும் கருணைக்கிழங்கும் ரெண்டும் ஒன்று தாங்க. நம்ம சிட்டி சைட்லலாம் கருணைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, தெற்கு பக்கம்லாம் வந்து அவங்களாம் சேனைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதனால் ரெண்டும் வேற வேற நினச்சிக்காதீங்க, ரெண்டும் ஒரே கிழங்கு தான். இப்போ இந்த கிழங்கு வந்து நான் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மெலிஸாக இருக்குது. பேப்பர் ரோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மெலிஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம தவாவில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த சேனைக்கிழங்குக்கு தேவையான மசாலாவை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். சேனைக்கிழங்கு வறுவலுக்காக தேவையான மசாலாவுக்கு நான் ஒரு வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம். ஒரு தக்காளி அதையும் 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய். இந்த தக்காளி எதுக்காக சேர்க்குறோன்னா, சேனைக்கிழங்கு வந்து சில கிழங்குகள் வந்து சாப்பிடும் பொழுது நமக்கு தொண்டையில் நாக்குலலாம் அரிப்பு ஏற்படுத்தும். அதுக்கு வந்து நீங்கள் புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். புளியை கொஞ்சோண்டு ஒரு 2 புளியங்கொட்டை அளவுக்கு ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இல்லை ஊற வச்சு அந்த புளியை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இல்லை லெமன் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு புளிப்பு வகையை வந்து அதில் சேர்க்கணும். நான் தக்காளி சேர்க்குறேன். தக்காளிலையும் புளிப்பு இருக்குது, அதனால் தக்காளி சேர்க்கறது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் நான் தக்காளி சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூள் தான், அதையும் இதில் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, உப்பு தேவையான அளவு. நான் 1/2 ஸ்பூனுக்கும் கூடுதலாக சால்ட்டு சேர்க்குறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவைன்னா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்ப்போம். சேர்த்து விட்ட எல்லா பொருட்களையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். எனக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி செலவாச்சு. இந்த மாதிரி திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதை நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். அரைச்ச மசாலாவை நான் பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுட்டேன். இப்போ அரிஞ்ச இந்த சேனைக்கிழங்கு, நறுக்கிய சேனைக்கிழங்கை ஒரு பீஸாக போட்டு நம்ம இதில் பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரட்டிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் மசாலாவில் போட்டு நல்லா பிரட்டிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற விடலாம். அப்போ தான் உப்பு காரம்லாம் நல்லா அதில் ஊறிடும். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சேனைக்கிழங்குல நான் மசாலா தடவி ஒரு 15 நிமிஷம் நான் ஊற விட்டுட்டேன். இப்போது இந்த சேனைக்கிழங்கை எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். சேனைக்கிழங்கு வறுக்கிறதுக்காக நான் அடுப்பில் தவா வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா இப்படி சுழட்டி விட்டுடலாம். தவா ஃபுல்லாக பரவற மாதிரி சுழட்டி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பீஸாக தவாவில் சேர்த்து விட்டுடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். தவாவில் சேர்த்து விட்ட சேனைக்கிழங்கு எல்லாமே நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 முறை திருப்பி விட்டேன். இப்போ நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போகிறோம். நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெடி பண்ண சேனைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். நல்லா பொன்னிறமாக வறுத்துருக்கோம் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மீன் வறுவல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி சேனைக்கிழங்கு வறுவலும் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். காலையில் நேரத்தில் ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு 2 நிமிஷத்தில் இந்த சேனைக்கிழங்கு வறுவலை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.